விபி பொலிட்டிக்கல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்துல தாவேகா வரவால் எந்த கட்சிக்கு பாதிப்பு? எந்த கட்சிக்கு செல்லக்கூடிய வாக்குகளை பிரிக்கப் போகிறது? என்று பார்த்தால், திமுகவுக்கு செல்லக்கூடிய வாக்குகளை எல்லாம் தாவேகா பிரிக்கப் போகிறது. தாவேகா வரவால் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சரிவை நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல திமுக சந்திக்க இருக்கின்றது. ஆனா திமுக சொல்லக்கூடிய அந்த கருத்து வந்து 200 தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெறுவோம் என்று சொல்கிறது. அதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் தாவேகா வரவு என்பது திமுகவை வீழ்த்தி நிரந்தரமாக வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டுதான் தாவேகா என்ற கட்சி தொடங்கப்பட்டுள்ளது. இன்னைக்கு தாவேகாவிற்கும் திமுகவுக்கும் இடையே தான் கடுமையான அரசியல் ரீதியான போட்டி வந்து இருந்து வருகிறது. தாவேகாவிற்கு திமுக தான் அரசியல் போட்டி, அரசியல் எதிரி என்றும் அவர் வந்து அனைத்து மேடைகளிலும் பகிரங்கமாக பேசி வருகிறார். அதேபோல அ திமுக தரப்பிலும் தாவேகாவிற்கு மறைமுகமாக பல்வேறு தொல்லைகளை வந்து கொடுத்து வருகிறது. ஒரு கூட்டம் நடத்த வேண்டுமென்றால் பல்வேறு கெடிபிடிகளும் தாவேகாவிற்கு கொடுக்கப்படுகிறது. இதனால் தாவேகா, திமுக மீது கடுமையான அதிருப்தியில் இருக்கிறது. இதனால இளைஞர்கள், மகளிர் வாக்குகள் எல்லாம் பெரும்பாலான வாக்குகள் வந்து தாவேகாவிற்கு வருவதற்கான வாய்ப்பு வந்து உருவாகி உள்ளது. அதனால தாவேகா வரவால் எந்த கட்சிக்கு பாதிப்பு? எந்த கட்சிக்கு செல்லக்கூடிய வாக்குகளை பிரிக்கப் போகிறார் என்று பார்த்தால், திமுகவுக்கு செல்லக்கூடிய வாக்குகளைத்தான் தாவேகா பிரிக்கப் போகிறார். அவர் வந்து அ இந்த தேர்தல்ல நிச்சயமாக ஒரு 20, 30% வாக்குகளை வாங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அப்ப 30% வாக்குகளை வாங்கினாலே நிச்சயமாக திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை வந்து சந்திக்கக்கூடிய தேர்தலாக இது வந்து இருக்கும். தற்போது திமுக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் கூட, ஆனா தாவேகா வரவால் தாவேகாவை திமுகவால் நிச்சயமாக அரசியல் களத்துல சமாளிக்க முடியாது என்று தான் சொல்ல வேண்டும். குறிப்பாக 2006ஆம் ஆண்டு முதலாக தேமுதிக தலைவர் அ நடிகராக இருந்த தலைவராக இருந்த விஜயகாந்த் அவர்கள் தேர்தலை சந்தித்த போது 2005ல கட்சி ஆரம்பிச்சு 2006ல தேர்தலை சந்தித்தார். அந்த அ தேமுதிகவுடைய வரவால் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்பட்டது. ஏனென்றால், அந்த தேர்தல்ல திமுக வெற்றி பெற்றது வெறும் 96 இடங்கள் மட்டும் தான் வெற்றி பெற்றது. ஆட்சி அமைப்பதற்கு தேவையான இடங்களை திமுகவால் பெற முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டது. அப்போது காங்கிரஸ் 34 இடம், பாமக 18 இடங்கள், சிபிஎம் 9 இடங்கள், அ சிபிஐ 6 இடங்கள்ல வெற்றி பெற்று தான் கூட்டணி தயவுல தான் வந்து ஆட்சி வந்து அமைந்தது. ஆனா வந்து காங்கிரஸ் தயவோடு தான் அந்த முறை 2006ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரையில திமுக ஆட்சி அதாவது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி தலைமையிலான திமுக ஒரு மைனாரிட்டி அரசாகத்தான் இருந்தது. அப்போது கூட காங்கிரஸ் கட்சிக்கு ஆட்சியிலும், அதிகாரத்திலும் பங்கு கொடுக்கப்படவில்லை. பங்கு கொடுக்காமல் தமிழ்நாட்டுல ஒரு தனித்த கட்சி தான் ஆட்சி அமைத்தது. ஆனா, அந்த 5 ஆண்டுகள் திமுக ஆட்சி பூர்த்தி செய்வதற்கு காரணமாக இருந்தது, உதவியாக இருந்தது காங்கிரஸ் கட்சி என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. காங்கிரஸ் கட்சி அப்போது பெருந்தன்மையாக இருந்தது. ஆனால் தற்போது அ காங்கிரஸ் கட்சி ஆட்சியிலும், அதிகாரத்திலும் பங்கு கேட்கிறது. அதற்கான இப்போ ஒரு பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில அதாவது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு இப்ப 2026ஆம் ஆண்டு முதலாக தாவேகா தலைவர் நடிகர் விஜய் தாவேகா கட்சி ஆரம்பித்து இப்போ தேர்தல் சந்திக்க இருக்கிறார். தாவேகா வரவால் எப்படி விஜயகாந்த் வரவால் 2006ஆம் ஆண்டு திமுகவால் முழு மெஜாரிட்டியோட வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டு மைனாரிட்டி அரசாங்கம் அமைந்ததோ, அதேபோல் 2011ஆம் ஆண்டு அ திமுக வந்து எதிர்க்கட்சியாக கூட வர முடியாமல் வெறும் 23 இடங்கள் மட்டுமே வெற்றி பெற்று படுதோல்வி சந்தித்தது. அதுக்கு காரணம் தேமுதிக தான். ஆனா அந்த தேர்தல்ல தேமுதிக 29 இடங்களில் வெற்றி பெற்று ஆ எதிர்க்கட்சியாக வந்து சட்டமன்றத்துல அமர்ந்தது. திமுக வந்து எதிர்க்கட்சியாக கூட வர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டதுக்கு காரணம் தேமுதிக. 2006லும் 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்ல திமுகவுக்கு தோல்வி ஏற்படுவதற்கான காரணம் என்னவென்றால், தேமுதிக வருகை, விஜயகாந்த் அரசியல்ல வருகை தான். அதே போல தான் இப்போ
தாவேகா வருகையால் நிச்சயமாக திமுக மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கப் போகிறது. 200 இடங்களில் வெற்றி பெறப் போவதாக அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நிச்சயமாக 200 இடங்கள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லவே இல்ல. ஏனென்றால் அந்த வாக்குகள் எல்லாம் அ தாவேகா பிரிக்கப் போகிறது. தாவேகா வாங்கப் போகிறது என்றுதான் உண்மை. 2026ல நடைபெறுகிற சட்டமன்ற தேர்தல்ல தாவேகாவால் திமுகவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. அரசியல் களத்துல 2006ஆம் ஆண்டும், 2011ஆம் ஆண்டும், இப்போ 2026ஆம் ஆண்டும் அடுத்தடுத்து நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும், சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும், நிச்சயமாக திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சவால் விடுகின்ற கட்சியாக தாவேகா இருக்கப் போகின்றது. தாவேகா வாங்கக்கூடிய ஓட்டுகள் எல்லாம் திமுகவிடம் இருந்துதான் வரப்போகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. தாவேகாவும் திமுக கடுமையாக எதிர்க்கிறது. இப்போ 2026ல ஆளுங்கட்சி யாரு? எதிர்க்கட்சி யாரு? அப்படின்னா நிச்சயமாக அ தாவேகாவால் திமுகவிற்கு வாக்கு வங்கி குறையும்போது, அது ஆட்டோமேட்டிக்கா அதிமுக, பாஜக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால், அ தாவேகா தலைவர் நடிகர் விஜய் அ அதிமுகவையோ அல்லது பாஜகவையோ தாக்கி பேசுவதும் கிடையாது. எதிர்க்கவும் இல்லை. ஆனா இவர் எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி திமுக தான். திமுகவை வீழ்த்த வேண்டும். திமுகவை வீழ்த்தி நிரந்தரமாக வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்ற கொள்கையோடு தான் தாவேகா தலைவர் நடிகர் விஜய் கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். இன்னைக்கு திமுக, அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு 3வது பெரிய கட்சியாக தாவேகா செயல்பட்டு வருகிறது. உருவெடுத்து உள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால், இப்ப திமுகவுல இடம் கிடைக்காத, அதிமுகவுல இடம் கிடைக்காத, திமுகவுல கேட்ட தொகுதியில் கொடுக்காத, இல்ல அதிமுகவுல கேட்ட தொகுதியில் குடுக்காத கட்சிகள் எல்லாம் அதிமுக, திமுகவுக்கு மாற்றாக இணைய வேண்டுமென்றால், அது தாவேகா அடைக்கலம் கொடுக்கக்கூடிய கட்சியாக இருக்கின்றது. குறிப்பா சொல்லப்போனால், அதாவது திமுகவாலும், அதிமுகவாலும் கைவிடப்படுகின்ற கட்சிகள். அடைக்கலம் கொடுக்கின்ற கட்சியாக தாவேகா இருக்கின்றது. தமிழ்நாட்டுல ஒரு 3வது பெரிய கட்சியாக தாவேகா தேர்தலை சந்திப்பதற்கு முன்பாகவே உருவெடுத்து விட்டது. ஒருவேளை 2026ல நடைபெறுகின்ற இந்த தேர்தல்ல 30% வாக்குகள் வாங்கினால் நிச்சயமாக ஒரு 50 சட்டமன்ற தொகுதிகளை கைப்பற்றக்கூடிய நிலைமை அ தாவேகாவுக்கு வரும். அப்படி வரும்போது நிச்சயமாக அது தமிழ்நாட்டுல 2029, 2031ல திமுக இடத்துல தாவேகா இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஏன்னா திமுகவுடைய வாக்குகள் எல்லாம் சரிய தொடங்கிவிடும். அந்த வாக்குகள் எல்லாம் தாவேகாவிற்கு செல்ல நேரிடும். அப்போது திமுக படிப்படியாக அதோட பலவீனம், அதோட வாக்கு வங்கி எல்லாம் இழக்க நேரிடும். அந்த வாக்கு எல்லாம் தாவேகாவிற்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதனால தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சி அப்படின்னா அ அதிமுக, பாஜக வெற்றி பெற்று ஆட்சி அமைவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. எதிர்க்கட்சி வரிசையில யார் வருவாங்க அப்படின்னாக்கா, திமுகவா? பாஜகவா? அல்லது தாவேகாவா? இந்த 3 கட்சிகள்ல ஏதேனும் ஒரு கட்சி தான் எதிர்க்கட்சியாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இதுல 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலை போன்று அ திமுக எதிர்க்கட்சியாக கூட வருவதற்கான வாய்ப்பு இழக்கக்கூடிய நிலைமை கூட உருவாகும். நிச்சயமாக உருவாக வாய்ப்பு இருக்கின்றது. அந்த அளவுக்கு தாவேகாவால் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கி சரிவை ஏற்படப் போகிறது. அதனால பாஜக கூட எதிர்க்கட்சியாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. தாவேகா கூட எதிர்க்கட்சியாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதான் எதிர்க்கட்சி வரிசையில திமுக, பாஜக, தாவேகா இருக்கின்றது. இந்த 3 கட்சியில ஒரு கட்சி தான் எதிர்க்கட்சியாக வரப்போகிறது. அதேபோல் நாம் தமிழர் கட்சி சொல்லவே வேண்டாம். அவங்க வழக்கம் போல யாருடன் கூட்டணியே இல்லாம, தேர்தல்ல பணம் கொடுக்காம, ஒரு நேர்மையான முறையில, ஜனநாயக முறையில தமிழர்களை நம்பி, தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்கிறது. நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி சோடை போகக்கூடிய தேர்தல் இது கிடையாது. நிச்சயமாக ஒரு 15 இல்ல 20% வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. நாம் தமிழர் கட்சியுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டிய பொறுப்பு தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு தமிழருக்கும் இருக்கின்றது. ஏனென்றால், தமிழ் தேசியம் திராவிடத்தை காலப்போக்கில வீழ்த்தியாக வேண்டும். தமிழ்நாட்டை ஒரு தமிழன் தான் ஆள வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய வேண்டுகோள். இதை முன்னிறுத்தி தான், தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி தான் சீமான் அவர்கள் கட்சியை தொடங்கி இன்றைக்கு பல்வேறு சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்றத்தில் சந்தித்து வருகிறார். அவர் 100
17 தொகுதிகள்ல ஆண்களுக்கும், 117 தொகுதிகள்ல பெண்களுக்கும் வாய்ப்பு சரிசமமா வழங்கியிருக்கிறார். ஸோ அந்த அந்த நாம் தமிழ் கட்சியில சமூக நீதி என்பது 100% கடைபிடிக்கப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக அதிமுக, பாஜகவிலும் சமூக நீதி கடைபிடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனா திமுகவுல சமூக நீதி என்பது அது எப்பொழுதே குழி தோண்டி புதைக்கப்பட்டுவிட்டு சமூக நீதி திமுகவுல இல்ல. நிச்சயமாக தாவேகள கூட இருக்கலாம் சமூக நீதி. ஆனா திமுகவுல சமூக நீதி இல்லை. அது பேச்சாளர்கள் தான் இருக்கின்றது. இதற்கான உதாரணம் நெறைய இருக்கின்றது. அது சொல்வதற்கான நேரம் இது இல்ல. அதே நேரத்தில இப்போ திமுக 2004ஆம் ஆண்டு முதல் காங்கிரஸ் கூட்டணியோடு இருந்து வருகிறது. ஆனா 2006ஆம் ஆண்டு திமுக ஆட்சி அமைவதற்கும் காரணமாக இருந்தது காங்கிரஸ். 96 இடங்களில் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்தது காங்கிரஸ். 96 இடத்தில் வெற்றி பெற்றும் ஆட்சி 5 வருடம் நடத்துவதற்கு காரணமாக இருந்ததும் காங்கிரஸ். அதேபோல 2021ஆம் ஆண்டு திமுக ஆ காங்கிரஸ் தயவுல தான் ஆட்சிய கைப்பற்றியது. ஸோ காங்கிரஸோட தயவு இல்லாம திமுகவால் ஆட்சியை கைப்பற்ற முடியவே முடியாது. ஸோ அதனுடைய முக்கியத்துவத்தை திமுக உணருமா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். அதேபோல இது இப்போது விசிக என்ற கட்சி ஒரு வளர்ந்து வரக்கூடிய கட்சியாக உருவெடுத்துள்ளது. அதனுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய அணுகுமுறையால் கட்சி நல்லா வளர்ந்திருக்கு. அவர்களுக்கு அதிகமான தொகுதிகள் இந்த முறை ஒதுக்கி ஆக வேண்டும். ஒதுக்கவில்லை என்றால் அவருடைய நிலைப்பாட்டிலும் மாற்றம் ஏற்படலாம். ஏனென்றால் கட்சி வளர வேண்டும், ஆட்சிக்கு வர வேண்டும் என்று தான் கட்சி தொடங்குகிறார்கள். ஆனால் ஒரு கட்சி மட்டும் வளர வேண்டும், ஒரு கட்சி மட்டும் ஆட்சியில் அமைய வேண்டும் என்று சொல்வது திமுகவுக்கு அது ஏற்றதாக இருக்கலாம். ஆனா மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு திமுக சித்தாந்தத்தை எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இல்லை. எனவே இந்த தேர்தல்ல திமுக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளுக்கும் கூடுதல் தொகுதிகளை ஒதுக்கி ஆக வேண்டிய நிலைக்கு திமுக தள்ளப்பட்டுள்ளது. ஆனால் இருந்தாலும் காங்கிரஸ் கட்சிக்கு 25லிருந்து ஒரு 30 தொகுதி வரையில. அதேபோல விசிகவுக்கு ஒரு 6 இருந்து 8ஓ இல்ல 10ஓ தான் ஒதுக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள் திமுகவினர். ஆனா மற்ற கட்சிகளுக்கு மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு 2021ஆம் ஆண்டு எப்படி ஒதுக்கப்பட்டதோ, அதே போல தான் ஒதுக்கப்படும் என்ற மனநிலையில திமுக இருந்து வருகிறது. இந்த நிலையில தொகுதி அந்த குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு திமுக தரப்புல இன்னும் குழு அமைக்கவே இல்ல. ஸோ இது தொடர்பான அதிருப்தியும் காங்கிரஸ் மத்தியில இருந்து வருகிறது. காங்கிரஸ் தரப்புல அந்த தொகுதி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக, கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக 2 மாதங்களுக்கு முன்பாக குழு அமைக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சி ஒரு தேசிய கட்சி. அது பெரிய கட்சி அது. இந்தியாவிலேயே பெரிய கட்சி காங்கிரஸ் கட்சி. ஸோ அவங்கலாம் குழு ஆரம்பிச்சுட்டாங்க. பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கிறாங்க. ஆனா பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு திமுக இதுவரை குழு அமைக்கப்படவில்லை. அதில் ஏதோ உள்நோக்கம் இருக்கின்றது என்பது நாம் எல்லாருக்குமே தெரியும். இன்னொரு விஷயம் அந்த காங்கிரஸ் கட்சியில உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர், அதேபோல காங்கிரஸ் முக்கிய இடத்தில் பொறுப்பில் இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி போன்ற காங்கிரஸ் உடைய முக்கிய நிர்வாகிகள் என்ன சொல்றாங்கன்னாக்கா, இந்த முறை கூடுதல் தொகுதிகளில் இந்த முறை கூடுதல் தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிட வேண்டும். ஆட்சியிலும் அதிக அளவில் பங்கு வேண்டும். இந்த 2 கோரிக்கையை முன்வைத்து தான் திமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கைய காங்கிரஸ் தரப்பிலிருந்து முன்வைக்கப்படுகிறது. ஆனால் அதற்கு திமுகவிலிருந்து ஆர்.எஸ். பாரதி, அமைச்சர் போன்றவர்கள் கடுமையான ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதாவது கூட்டணி ஒப்பந்தம் என்பது, தொகுதி ஒப்பந்தம் என்பது, எந்தெந்த தொகுதி ஒப்பந்தம் என்பது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும், ராகுல் காந்தியும் அவர்கள் பேசி முடிவு செய்யக்கூடிய விஷயம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இங்க தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சி வளர வேண்டுமென்றால், காங்கிரஸ் கட்சிக்கு குறைந்தது 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் ஒரு தொகுதி என 39 சட்டமன்ற தொகுதியில் ஒதுக்கி ஆக வேண்டும் என்ற நிலைப்பாட்டுல காங்கிரஸ் தெளிவாக இருக்கின்றது. அதேபோல பார்த்தீங்கன்னாக்கா, ஆட்சியில அதிகாரத்தில் பங்கு வேண்டும், துணை முதலமைச்சர் பதவி வேண்டும், குறைந்தது 5 அமைச்சர் பதவி வேண்டும். அப்போதுதான் கட்சியை வளர்க்க முடியும் என்ற நிலைப்பாட்டுல காங்கிரஸ் தெளிவாக இருக்கின்றது. இந்த கோரிக்கைய திமுக ஏற்றுக்கொண்டாக வேண்டும். இல்லை என்றால் திமுக நிச்சயமாக இந்த தேர்தல படுதோல்வி சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. என்றால் திமுக காங்கிரஸ் தயவு இல்லாம ஜெயிக்க முடியாது. திமுக, விசிக தயவு இல்லாம ஜெயிக்க முடியாது. ஸோ விசிகவும், காங்கிரஸ் கட்சியும் வெளியேறினால் திமுகவால எந்த தொகுதியிலும் வெற்றி பெற முடியாது. செல்லா காசாக ஆகிவிடும் என்பது எல்லாருக்குமே தெரியும். ஸோ திமுகவுக்கு மக்கள் மத்தியில வாக்கு வங்கி இல்ல.
அதாவது கூட்டணி தான் பலமாக இருக்கின்றது. கட்சியும் தான் கட்டுக்கோப்பா இருக்கின்றது. ஆனா, தமிழ்நாட்டு மக்கள் வந்து திமுகவின் மீது அதிருப்தியில இருக்கிறாங்க. இந்த 5,000 பணம் உதவி என்பது மகளிர் மத்தியில ஓரளவு திருப்தி அ ஏற்பட்டிருக்கலாம். ஆனா, அதுவே வந்து திமுக வெற்றி பெறுவதற்கு காரணமாக அமைந்து விடாது. இதை தாண்டி திமுக மீது பல விமர்சனங்கள், பல அதிருப்தி இருக்கின்றது. விவசாயிகள், நெசவாளர்கள், அதேபோல அரசு ஊழியர்கள், அனைத்து தரப்பு மக்களும் இந்த திமுக அரசாங்கத்தின் மீது அதிருப்தியில இருக்கிறார்கள். 2021ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்ற குற்றச்சாட்டே திமுக மீது அரசியல் கட்சிகளும், பொதுமக்களும், மாணவர்களும் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது. எனவே இந்த முறை தாவேகாவால் திமுகவுக்கு தோல்வி ஏற்படப் போகிறது. தாவேகாவால் அதிமுகவுக்கும், பாஜகவிற்கும் வெற்றி ஏற்படப் போகிறது. அதே நேரத்துல தாவேகாவும் தன்னுடைய பலத்தை நிரூபிக்கப் போகிறது. நாம் தமிழர் கட்சியும் தனது பலத்தை நிரூபித்து அதிக வாக்குகளை வாங்கி சட்டமன்றத்துக்கு செல்லக்கூடிய உறுப்பினர்கள் வந்து இந்த தேர்தல்ல நாம் தமிழர் கட்சி சார்பாக தேர்வு செய்யப்படலாம் என்ற எதிர்பார்ப்பும் தமிழர்கள் மத்தியில இருந்து வருகிறது. நிச்சயமாக இந்த தேர்தல்ல தமிழ் தேசியம், தமிழர்கள் திராவிடத்தை வீழ்த்தியாக வேண்டும். தமிழ்நாட்டுல ஒரு தமிழன் ஆள வேண்டும். அப்போதுதான் நமது மண், நமது மொழி, இனம், கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம் முழுமையாக பாதுகாக்கப்படும் என்பதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. எனவே தமிழர்கள் அனைவரும் வந்து தமிழ் தேசியத்தை ஆதரிக்க வேண்டும். அதாவது இந்த முறை நீங்கள் வந்து முழுமையாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படாமல் நீங்க ஆதரிக்காமல் போனாலும் போகலாம். ஆனால் வரும் காலங்கள்ல நீங்க வந்து தமிழ் தேசியத்தை ஆதரித்து தான் வாக்களிக்க வேண்டும். தமிழ் தேசியத்தை ஆதரித்து வாக்களிக்க வேண்டுமென்றால், நீங்க வந்து சீமானை ஆதரிக்கலாம். இல்லை என்றால் அதிமுக, பாஜகவை சேர்ந்த ஒருவர் அவர் தமிழராக இருந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டா போட்டியிடும்போது நீங்க வந்து அந்த கட்சியை ஆதரிக்கலாம். அதாவது தமிழ்நாட்டுல ஒரு தமிழன் ஆள்வதுதான் தமிழ்நாட்டுக்கு அனைத்து விதத்திலும் ஏற்றது. தமிழ்நாட்டுல திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சரிவு இந்த தேர்தல் என்பது மாற்று கருத்து இல்லை. காங்கிரஸ் கட்சியும், விசிகாவும் கேட்கின்ற தொகுதிகளை திமுக கொடுக்கவில்லை என்றால், திமுகவால் நிச்சயமாக எதிர்க்கட்சியாக கூட வெற்றி பெற முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அரசியல் களத்துல என்ன நடக்கப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா விபி பொலிட்டிக்கல் டாக்ஸ் என்ற யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.